உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய 15வது மாத கருத்தரங்கத்துல எல்லாருக்கும் இருக்கிற ஆசை, அந்த ஆசை நிறைவேறுமா? என்ன ஆசை? காசு, பணம், துட்டு, மணி 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 கிடைக்குமா? இதை தான் பேச வந்திருக்காரு. இளம் பிள்ளையிலிருந்து சிறப்புக்குரிய யூடியூப்ல ஐயாவுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. எப்படி கணேசன் சொன்ன தெய்வத்துல ஒரு முதன்மையான இடம் இருக்கோ, அது மாதிரி ஐயா அவங்களுக்கு யூடியூப்ல அவருக்குன்னு ஒரு தனி இடம் பிடித்து வச்சிருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக பணம் சம்பாதிப்பது எப்படி என்று பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். சேலம் ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 15வது ஜோட கருத்தரங்கம் எளிமையான முறையில் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜோடர் ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு நிர்வாகிகள், தலைவர், பொருளாளர், செயலாளர், கௌரவ தலைவர் மற்றும் இங்கு தேடி வந்திருக்கும் ஜோட சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த அவர்களே இவர்களேன்னு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஓடி போயிடும். பொதுவாகவே ஐயா மிக சிறப்பான முறையில் பேசினார் விஜயன் ஐயா அவர்கள். அவர் சொல்லும்போது ஒரு பழமொழி ஒன்று சொன்னார். பாத்திரம் இருந்து பிச்சை எடு, கோத்திரம் இருந்து பொண்ணு கொடு. இதுதான் பழமொழி. அதுக்கு அர்த்தம் நாம் மாற்றிக்கிட்டோம். அதோடைய அர்த்தம் என்னன்னா, பாத்திரம் இருந்து பிச்சை எடு. அப்போலாம் பிச்சை எடுக்கிறீங்க பாட்டு பாடி தான் பிச்சை எடுப்பாங்க. பான்னா பாட்டு பாடி பிச்சை எடுப்பாங்க. அவன் எந்த அளவுக்கு நல்லா பாடுறானோ அந்த அளவுக்கு காசு கொடு. அதான் பாத்திரம் அறிந்து பிச்சை எடு. கோத்திரம் அறிந்து பொண்ணு கொடுன்னா கோல் ப்ளஸ் திறம், கோளினுடைய நிலையை அறிந்து அவனுக்கு பொண்ணு கொடு. அதான் கோல் திறம் அறிந்து பொண்ணை கொடு. அதான் கோத்திரம் அறிந்து பொண்ணை கொடுன்னு பேர். அதுதான் பழமொழி. அதே மாதிரி இந்த வீடுகள் பற்றி பேசும்போது ஒருத்தருமே 4, 8, 12 தொடர்புடைய காலகட்டங்களில் தான் ஒருத்தர் வீடு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு சில பேர் குழப்பம், என்னப்பா 4, 8, 12, 8, 12 கனெக்ஷன் ஆகுது, எப்படி வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் குழப்பத்தில் சந்தேகத்தில் கேட்குறாங்க. அது என்ன காரணம்னா, நம்முடைய லக்னம் நாம் நல்லா இருக்கணும்னாக்க நம்ம ஜாதகத்தில் எந்த பாவம் நல்லா இருக்கணும்? 5, 9 கரெக்டு. 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் நாம் நல்லா இருக்கும். அப்படிதாங்களே? அப்போ 4ஆம் வீட்டுக்கு 5, 9 யார்? 8, 12. 4ஆம் வீட்டுக்கு 5 நம்மளுக்கு 8, 4ஆம் வீட்டுக்கு 9 நம்மளுக்கு 12. அதனால தான் 4, 8, 12 திசாபத்திகள் வரும்போது ஒருத்தர் வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். அவனுடைய அர்த்தம் அதுதான். சரி, இருக்கட்டும். பொதுவாகவே நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறது வரும்போது முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு வீடு கட்டுவோனா, என் பையன் படிப்பானா, திருமணம் நடக்குமா, தொழில் அமையுமா, இது மாதிரியான கேள்வி தான் வரும். அதாவது 4, 7, 10 இதை தான் அதிகமாக கேட்பாங்க. ஒரு சில பேர் 5 கேட்பாங்க ஐயா மாதிரி. ஆனால் இப்போ வர்றவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னா, பணம், பெரும் பணம் எனக்கு கிடைக்குமா, நான் எப்போ கோட்டீஸ்வரன் ஆவேன், எனக்கு எப்போ மாட மாளிகை கூட கோபுரத்தோடு மதிப்பு மரியாதை கௌரவ அந்தஸ்தோடு வாழ போகிறேன், அதுக்கான யோகம் எனக்கு இருக்குதா, அதை தான் முதல்ல கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் பணம் வந்துருச்சுன்னா மற்ற எல்லாம் தானாக வந்துருமா. என்ன வந்துருமா? வீடு, படிப்பு, மனைவி, தொழில் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம். அது அப்படி அல்ல. பணம் சம்பாதிச்சிங்க அத்தனை பேரும் இப்போ காலத்தை வீணாக்கிட்டுமே, வெறும் பணங்கிற ட்ராவலில் போயிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டுங்கிறவங்க தான் பெரும் பணக்காரனுடைய இன்னைக்கு நிலை அப்படி தான் ஓடிட்டு இருக்குது. ஒரு உச்ச நடிகர் மிக மிக ஏழ்மையான நிலையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் தமிழ்நாட்டில் ஒரு திரைப்படத்துறைக்கு வந்தார். இன்றைக்கி பல கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. பணம் இருந்தால் நான் எல்லாமே வாங்கி போடலாம்,
அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஆரம்பத்தில். அதே மாதிரி பணம் எல்லாம் வந்துச்சு, கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்துச்சு. ஆனால் தனக்கு ஒரு ஆண் வாரிசு பெற்றுக்க முடியல அந்த பணத்தால். தனக்கு இருக்கிற 2 பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியல அந்த பணத்தால். நிம்மதியை தேடி அந்த காசை வச்சு அடைய முடியல. இல்லைங்க, நாம ஏங்க பேரை சொல்லிட்டு இருக்கோம். எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நடிகர்கள். இன்னொருத்தர் அதே வச்சு நடிகருக்கு, என் பொண்ணு 2 பொண்ணு இருக்குதுங்க, 2 பொண்ணுக்கு 42 வயசு ஆகி போச்சு, இன்னும் கல்யாணம் பண்ண முடியும். பணத்தால் அதெல்லாம் சாதிச்சு போடலான்னு தான் நினைச்சாரு. 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண முடியல, 42 வயசு ஆகும். இன்னொருத்தர் கோடீஸ்வரன், உலக கோடீஸ்வரர் ஒருத்தர், அம்பானின்னு தான் வச்சுங்களேன், பேரை கேட்குறாரு சொல்லிடுறேன். தன்னுடைய பையனுடைய வியாதியை குணமாக்க முடியல பணத்தால். உலக பணக்கார வரிசையில் அவர் ஒருத்தர். தான் பையனுக்கு அந்த உடல் பருமன் நோய், எல்லாராலும் நடக்க முடியலையே, எல்லாராலும் பேச முடியலையே, எல்லாம் ஓடி ஆடி வேலை செய்ய முடியலையே, அந்த நோயை தீர்க்கறதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ண முடியலையே. அப்போ பணத்தால் எல்லாமே செஞ்சிடலாமா? முடியாதுங்க. சரி, அப்போ நம்ம ஜாதகத்தில் பணக்காரன் ஆகிறதுக்காக வாழ்வியல் பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், மாந்திரிக பரிகாரம் எத்தனையோ செஞ்சு நான் பணக்காரனாங்கிற வெறியோட நிறைய பேர் இருக்காங்க. எல்லாராலும் முடியுமா? நியூமராலஜி பிரகாரம் கையெழுத்து மாற்றி தலையெழுத்து மாற்ற முடியுமா? முடியல. ஆனால் அவங்க ஜாதகத்தில் அந்த கிரக நிலை இருந்தால் தானே ஆக முடியும். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வரும். அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை கோட்டீஸ்வரன் ஆகக்கூடிய அளவுக்கு அந்த கிரக நிலை இருந்தால்தான் அந்த திசாபுத்தி வரும்போது யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் லிஃப்ட் கொடுத்துரும். அப்படி எப்படிப்பட்ட கிரக நிலை இருந்தால் அவனுக்கு கோட்டீஸ்வரம் பெரும் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பாவம் என்ன? 2, 5, 8, 11 4 பாவத்தும் பார்க்க சொல்லிருக்கிறாங்க. 2ஆம் வீடு தனம், 5ஆம் வீடு பெரும் பதவி, 11ஆம் வீடு லாபம், ரைட்டு. 8ஆம் வீட்டு எது கொடுத்துருக்குறாங்க? அது அதிர்ஷ்டமா? அது இஷ்டத்தோடு வர்றது அதிர்ஷ்டம். 8ஆம் வீடையாக கொடுத்துருக்காங்க. தொழிலுக்கு லாபாதிபதி, மனைவிக்கு 2ஆம் அதிபதி, சுகத்துக்கு 5ஆம் அதிபதி, அதுதான் 8ஆம் வீடு. அந்த 8ஆம் வீடு இது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ், அனாமத்து சொத்து, புதையல், லாட்டரி, இது மாதிரி ஒரு நிலத்தை வாங்கி போட்டாங்க 5 வருஷத்துக்கு முன்னால், இன்றைக்கி பல கோடிக்கணக்கான சொத்துக்கு விற்கிது, அது 8. ஷேர் மார்க்கெட்டு, தேங்க்யூ, இதெல்லாம் வந்து திடீர் யோகம், திடீர் பணம், அனாமத்தாக வருது, அவனை எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துச்சு. அனாமத்து சொத்து, அது இன்சூரன்ஸ் சொல்லியாச்சு. இன்சூரன்ஸு, பினாமி சொத்து, அனாமத்து சொத்து, பெரும்பெரிய பணக்காரங்களுக்கு கணக்கு காட்ட முடியாத அளவுக்கு இருக்கும்போது ஒரு பினாமி ஏற்படுத்தி கொடுத்துட்றான். அவனை எதிர்பார்த்துக்க மாட்டான். ஏன்னா நம்ம பேரில் ஒரு 10 ஏக்கரை காட்டை எழுதி வைக்கிறானே அப்படின்னு அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். அது 8. இது மாதிரி 8ஆம் வீடுங்கிறது இந்த மாதிரி புதையல் யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது 8. அதனால தான் அதையும் சேர்த்திருக்காங்க முன்னோர்கள். 2, 5, 8, 11. இப்போ நம்மளுக்கு பொதுவாகவே நம்ம அதில் 2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் நம்மளுக்கு நல்லா தெரியும். தனபாவம், லாபம் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் பார்த்தோமாக்க, மேச இலக்கணத்தை எடுத்துக்கிட்டோமா 2ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி சனி. இப்போ இந்த சனியும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டிலேயோ சிம்மத்தில், 9ஆம் வீடு தனுசுலையோ இருந்தால் அதனுடைய திசாபுத்தி வரும்போது அவன் கோடீஸ்வரன் ஆவான். கட்டாயம் கொட்டும். ஆனால் அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வேணும். எது? லக்கினம் பலமாக இருக்கணும். ஐயா அடிக்கடி சொல்லுவார், ஒருத்தனுக்கு என்னதான் யோகம் இருந்தாலும், பர்வத யோகம் இருந்தாலும், ராஜயோகம் இருந்தாலும், பஞ்சமகாபுருஷ யோகமே இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி வலுவில்லைன்னா அந்த யோகம் எதுவும் செயல்படாது. என்னதான் தங்க குடமாக இருந்தாலும் சரி, அதில் பாலும் தேனும் ஊற்றி வச்சாலும் சரி, ஓட்ட குடமாக இருந்தால் சேமிக்க முடியாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி லக்னாதிபதி முதல்ல பலமாக இருக்கணும். அப்புறம் தான் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியை பார்க்கணும். அடுத்தது அந்த திசாபுத்தி வரும்போது தான் செயல்படும். ஏன்னா குழந்தையிலேருந்து அந்த கிரகம் அங்கேயே தான் இருக்குது. அந்த திசாபுத்தி எப்போ வருதோ அப்போ தான் அது செயல்படும். அது வரைக்கும் செயல்படாது. ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கிட்டோமா 2ஆம் அதிபதி புதன். இப்போ இதே மேசத்துக்கு சனியும் சுக்கிரனும் தன லாபாதிபதிகள். சிம்மத்தில் இருந்தால் சரிவர பலன் தராது.
ஏன்னா சிம்ம ராசி இங்கே பகை. ஆனால் 9ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும். 9ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும். அதே ரிஷபராசிக்கு 2ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதி குரு. அப்போ குருவும் புதனும் ஒரு நட்பு கிரகம், அதாவது சம கிரகம் தான், பகை கிரகம் தான் அது பெரும்பாலும் சொல்கிறது. குருவும் புதனும் அந்த ரிஷபத்துக்கு 5ஆம் இடமான கன்னியோ மகரத்திலேயோ இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும். குறிப்பாக மகரத்தில் இருக்கிறத விட கன்னியில் இருந்தால் தான் நல்ல பலன் கொடுக்கும். ஏன்? அங்கே குரு நீச்சம், அங்கே ஒரு பாயிண்ட் கெட்டதாக போகுது. அதே மாதிரி மிதுனத்தை எடுத்துக்கிட்டோமாக்க தனாதிபதி சந்திரன், லாபாதிபதி செவ்வாய். இப்போ சந்திரனும் செவ்வாயும் நட்பு கிரகம் தான், ரைட், ஓகே. அப்போ அவங்க 5ஆம் இடமான துலாத்திலேயோ 9ஆம் இடமான கும்பத்திலேயோ இருந்தால் நல்ல பலன் தரும். அது துலாத்தில் இருக்கிறது சிறப்பு, கும்பத்தில் இருக்கிறதும் ஓரளவுக்கு தான் சிறப்பு. அதே மாதிரி சிம்மத்தை எடுத்துக்கிட்டோமா, சிம்மத்துக்கு 2ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதியும் புதனே. அப்போ 2, 11 கூடவே இந்த லக்கணத்துக்கு மட்டும் இல்லை, கும்ப லக்கணத்துக்கும் அப்படி தான் வருவான். கும்ப லக்கணத்துக்கும் 2, 11 ஒரே கிரகம் தான் வரும். சிம்ம லக்கணத்துக்கு 2, 11 ஒரே கிரகம் தான் வரும். இந்த புதன் சிம்மத்துக்கு 5ஆம் இடமான தனுசுலேயோ பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய மேசத்திலேயோ இருந்தால் அதனுடைய திசாபுத்தி வரும்போது திடீர் யோகத்தை கட்டாயம் கொடுக்கும். கன்னியாலை கணத்தை எடுத்துக்கிட்டோமாக்க 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனோ 11ஆம் அதிபதியாக சந்திரனோ 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துலையோ அமரும் போது மிக பலன் கொடுக்கும். இது 5ஆம் வீட்டை விட 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கும்போது தான் நல்ல பலன் கொடுக்கும். காரணம் சுக்கரன் ஆச்சு, அங்கே சந்திரனும் உச்சம். அப்போ 2 நட்பு கிரகமாக இருக்கணும். அவங்க யார்? 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நட்பு கிரகமாக இருந்து நட்பு வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய கோட்டீஸ்வர யோகத்தை கொடுத்துரும். அதே மாதிரி விருச்சிக லக்கணத்தை எடுத்துக்கிட்டோமாக்க 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவும் 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் புதனும் சேர்ந்து விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம் மீனத்திலேயோ இல்லை கடகத்திலேயோ இருந்தால் யோகத்தை கொடுக்கும். அது மீனத்தில் இருந்தாலும் குரு ஆட்சி, கடகத்தில் இருந்தாலும் குரு உச்சம், சந்திரன் ஆட்சி. அப்போ அந்த ஆட்சி பெற்ற உச்சி பெற்ற வீட்டில் இருக்கும்போது மிக அந்த யோகத்தை கொடுத்துருது. இதே தனுசு லக்கணத்தை எடுத்துக்கிட்டோமா, 2ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன். அப்போ சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலும் சரி, ஏன்னா சனியும் சுக்கரனும் ஓரளவு நட்பு கிரகங்கள் தான், சேர்ந்தாலும் சரி பார்த்தாலும் சரி சார பரிவர்த்தனை எடுத்தாலும் சரியே அந்த கோட்டீஸ்வர யோகத்தை கொடுத்துருது. அப்போது அந்த சனியும் சுக்கரனும் 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேசத்துலேயோ 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் அந்த திசாபுத்தி வரும்போது கோட்டீஸ்வர யோகத்தை கொடுத்துருது. இப்போ இந்த கிரகங்கள் இருந்தால் மட்டும் அர்த்தம் இல்லை. இந்த கிரகம் 2மே தன லாபாதிபதிகள் நேர் பார்த்தாலும் சரி, தன லாபாதிபதி சார பரிவர்த்தனை வாங்கியிருந்தாலும் சரி, இந்த தன லாபாதிபதி 6, 8 பன்னெண்டுலேயும் மறைஞ்சிருந்தாலும் சரி, அதனுடைய திசாபுத்தி வரும்போது கட்டாயம் ஒரு பலன் கொடுத்துருது. இப்போ அடுத்தது மகரத்தை எடுத்துக்கிட்டோமாக்க 2ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி செவ்வாய். சனியும் செவ்வாயும் இயற்கை பாவகிரகங்கள், பகை கிரகங்கள். இவங்க மகரத்துக்கு 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திலேயோ இல்லை கன்னியிலேயோ இருந்தால் அவங்களுக்கு அந்த திசாபுத்தி வரும்போது நல்ல பலன் செய்யும். அடுத்து கும்பத்தை எடுத்துக்கிட்டோமா, 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குரு தான். அது மிதுனத்தில் இருந்தாலும் சரி அல்லது 7, 8, 9 துலாத்தில் இருந்தாலும் சரி அவனுடைய திசாபுத்தி வரும்போது நல்ல பலன் செய்வாங்க. அப்புறம் மீனத்தை எடுத்துக்கிட்டோமா, 2ஆம் அதிபதி செவ்வாய், 11ஆம் அதிபதி சனி, பகை கிரகம் தான். ஆனால் 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருக்கும் பட்சத்தில் அதனுடைய திசாபுத்தி வரும்போது கட்டாயம் நல்ல பலன் செய்வாங்க. அதுக்கு மேலே அவங்க எந்த அளவுக்கு உயர்வு தரும், கட்டாயம் உயர்வு கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இடம் கிடையாது. அதனுடைய தன லாபாதிபதியினுடைய திசை நடக்கும்போது கட்டாயம் 5, 9 இருந்தால் பலன் கொடுக்கும். 1 கோடியா 5 கோடியா 10 கோடியா 100 கோடியாங்கிறதெல்லாம் அந்த கிரகம் அந்த இடத்துல எடுத்துருக்கக்கூடிய சாரத்தை பொறுத்து, அதோட சரி சாரத்தை பொறுத்து அஸ்தமனமா பக்கரமா இதை பொறுத்து தான் பலன்கள் உயர்வு கொடுக்கும். ஆனால் 1 கோடி நிச்சயம். அது எத்தனை கோடிங்கிறது அவன் இருக்கிற பொறுத்து தான். அவன் 1 கோடி வாங்கினாலும் அவன் கோட்டீஸ்வரன் தான், 10 கோடி வாங்கினாலும் அவன் கோட்டீஸ்வரன் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எத்தனை கோடிங்கிறது அவன் அஸ்தமனம் ஆகிருக்குதா
அல்லது திரிசூன்யம் வாங்கியிருக்குதா, இல்லை வக்கரம் ஆகியிருக்குதா, இதை பொறுத்து தான் அந்த கோடியினுடைய எண்ணிக்கை மாறுபடும். எனவே இந்த கோடீஸ்வர யோகம் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் அதனுடைய திசாபுத்தி எப்போ வருதோ அப்போ நோட் பண்ணுங்க. அப்போ அதனுடைய பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். இந்த அற்புதமான வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, மிக்க மகிழ்ச்சி. அற்புதமா காலம் நேரத்தை பயன்படுத்தி பணத்தை எப்படி சம்பாதிக்கும், அதான் பெரிய விஷயம். அதுல கிரகத்தினுடைய சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம நேயர்களுக்கு மிக தெளிவா கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாகவும் நம்ம சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி, பாராட்டு, வாழ்த்துக்கள்.